வணக்கம். இது நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பாதுகாப்பு அமைச்சர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர், முப்படைகளின் தளபதிகளுடன் பிரதமர் ஆலோசனை. முப்படைகளின் தலைமை தளபதியும் ஆலோசனையில் பங்கேற்பு. சண்டையிடும் நோக்கத்துடன் இந்தியாவை நோக்கி படைகளை நகர்த்துகிறது பாகிஸ்தான். செய்தியாளர்களை சந்தித்த விங் கமாண்டர் வயோமிகா சிங் தகவல். மருத்துவமனைகள், பள்ளிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்துகிறது பாகிஸ்தான். கலோனல் சோஃபியா குரேஷி குற்றச்சாட்டு. சிர்சா உள்ளிட்ட விமானப்படை தளங்களை தாக்கியதாக பாகிஸ்தான் கூறுவது உண்மை அல்ல. புகைப்படங்களை வெளியிட்டு பாதுகாப்பு படை அதிகாரிகள் விளக்கம். இந்திய தாக்குதல்கள் குறித்து பாகிஸ்தான் பொய்யான தகவல்களை கூறி வருவதாக வெளியுறவுத்துறை செயலாளர் குற்றச்சாட்டு. ஆப்கானிஸ்தானை தாக்கியதாக கூறுவது உண்மை அல்ல என்றும் விளக்கம். பாகிஸ்தானின் சியால்கோட்டில் செயல்பட்ட தீவிரவாதிகளின் ஏவுகணை ஏவுதளங்கள் கண்காணித்து துவம்சம் செய்த வீடியோவை வெளியிட்ட பாதுகாப்பு படை. பஞ்சாப், ஹரியானாவில் வயல்வெளிகளில் விழுந்து கிடக்கும் ஏவுகணைகள், ட்ரோன்கள். பாகிஸ்தான் வீசியவற்றை இடைமறித்து தாக்கிய இந்திய படைகள். பஞ்சாபின் அமிர்தசரஸில் அத்துமீறி பறந்து வந்தபோது வீழ்த்தப்பட்ட பாகிஸ்தான் ட்ரோன். குஜராத்தின் கட்சில் தற்கொலை ட்ரோனை வெற்றிகரமாக வீழ்த்திய இந்தியாவின் L-70 பாதுகாப்பு அமைப்பு. எல்லை அருகே செயல்பட்ட பாகிஸ்தான் மற்றும் தீவிரவாதிகளின் ட்ரோன் ஏவுதளம் கண்காணித்து துவம்சம் செய்த இந்திய படைகள். ஸ்ரீநகர் மற்றும் காஷ்மீரில் சுட்டு வீழ்த்தப்பட்ட பாகிஸ்தானின் 2 போர் விமானங்கள். விமானிகள் எங்கே என தேடும் பணிகள் தீவிரம். பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் அரசு அதிகாரி உள்ளிட்ட 5 பேர் ஜம்மு காஷ்மீரில் பலி. ரஜோரி பகுதியில் அப்பாவி பொதுமக்கள் 3 பேர் உயிரிழந்த சோகம். பாகிஸ்தானின் ரஜோரியில் இடைவிடாது தாக்குதல் நடத்தி வரும் பாகிஸ்தான். மூட்டை முடிச்சுக்களுடன் வெளியேறும் பொதுமக்கள். பஞ்சாபில் எல்லை அருகே உள்ள அமிர்தசரஸில் மீண்டும் அபாய ஒலி எழுப்பி மக்களுக்கு எச்சரிக்கை. பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தக்கூடும் என்பதால் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என அறிவுறுத்தல். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு. ஜம்முவில் கோயில் அருகே பாகிஸ்தான் தாக்குதல். ட்ரோன்களின் உடைந்த பாகங்களை கைப்பற்றிய பாதுகாப்பு படை. பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு. 48 மணி நேரத்திற்கு பெட்ரோல் பங்குகளை மூட அரசு உத்தரவு. பதான்கோட் மற்றும் பூஞ்ச் பகுதியில் இடைவிடாது கேட்கும் குண்டு சத்தம். பாகிஸ்தானின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்து வரும் இந்தியா. பஞ்சாபின் ஜலந்தரில் சிதறி கிடக்கும் பாகிஸ்தானின் ட்ரோன் பாகங்கள் ஆய்வுக்கு உட்படுத்த உள்ள மத்திய அரசு. ராஜஸ்தானின் ஜெய்சால்மரில் பொதுமக்கள் வீடுகளிலேயே இருக்க பாதுகாப்பு படையினர் அறிவுரை. வாகன போக்குவரத்துக்கும் தடை விதிப்பு. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
எல்லை பகுதிகளில் தொடர்ந்து நீடித்து வருகிற பதற்றம் தொடர்பாக தற்போது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் உயர்மட்ட ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது. முப்படைகளினுடைய தலைமை தளபதிகள் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உள்ளிட்டோர் இந்த ஆலோசனையில் பங்கேற்றிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் முகிலன். தொடர்ச்சியா பிரதமர் இது போன்ற ஆலோசனை கூட்டங்களை நடத்தி வருகிறார். ஒவ்வொரு நாளும் இந்த தாக்குதல் சம்பவங்கள் என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைய கூட்டத்தில் என்ன முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம்? பாலா, தற்போது ஒரு முக்கிய ஒரு உயர்மட்ட கூட்டமான தற்போது பிரதமர் இல்லத்தில் நடந்திருக்கிறது. இந்த கூட்டத்தில் முப்படை தளபதிகள் மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மற்றும் பாதுகாப்புத்துறையைச் சேர்ந்த மற்ற உயரதிகாரிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றனர். காலையிலேயே பல கட்ட கூட்டங்கள் நடைபெற்றது. அதாவது இந்த கூட்டத்திற்கு முன்பாக இந்த முப்படை தளபதிகளையும் ராஜ்நாத் சிங்கை சந்தித்து எல்லையில் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை நிலவரம் தொடர்பாக அவரிடம் விவரித்தனர். அதைத் தொடர்ந்து தற்போது அனைவரும் பிரதமரை சந்தித்து தற்போது எல்லையில் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை மற்றும் நிலவரம் தொடர்பாக பிரதமரிடம் எடுத்துரைத்ததாக தகவல் வெளியாகிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்ட நடவடிக்கை எவ்வாறு இருக்க வேண்டும், ஏனென்றால் கடந்த 24 மணி நேரத்தில் பாகிஸ்தான் தனது அத்துமீறலில் தீவிரம் காட்டி வருகிறது. அது மட்டும் இல்லாமல் தற்போது ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தக்கூடிய அந்த செயலானது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் அதிவேகத்தில் சென்று தாக்கக்கூடிய அந்த ஏவுகணைகளையும் பயன்படுத்தி தற்போது பாகிஸ்தான் இந்தியா மீது தாக்குதலை நடைபெற்று வருகிறது. இவ்வாறு இருக்கக்கூடிய சூழலில் பாகிஸ்தான் இந்தியாவின் பதிலடி எவ்வாறு இருக்க வேண்டும், ஏற்கனவே பாகிஸ்தான் எவ்வாறு, அதாவது எந்த வகையில் நம்ம மீது தாக்குதல் நடத்துகிறதோ அதற்கு தக்க பதிலடி கொடுக்கப்பட்டு வருகிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்து நம் இந்தியா கொடுக்கவிருக்கக்கூடிய அந்த பதிலடியானது மேலும் தீவிரப்படுத்த வேண்டுமா போன்ற பல விஷயங்கள் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தான் தகவல் வெளியாகிருக்கிறது. தற்போது கூட்டமும் முடிந்து அனைவரும் சென்றிருக்கின்றனர். இனி நாம் கடந்த ஒரு 2-3 நாட்களாக, அதாவது 8ஆம் தேதியிலிருந்து நம்ம பார்க்கக்கூடியது மாலை தொடங்கி அதாவது பாகிஸ்தானில் அத்துமீறி தாக்குதல்கள் மாலை தொடங்கி அது தீவிரம் அடையக்கூடிய ஒரு போக்கைத்தான் நாம் பார்த்து வருகிறோம். இன்றும் அது போல உள்ளதா என்பதை நாம் கூர்ந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் சவுதி அரேபியா, அமெரிக்கா போன்ற நாடுகள் தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு ஒரு அழுத்தத்தையும் கொடுத்து வருகின்றன. அதாவது இந்த சூழ்நிலையை இன்னும் கைவிட்டு போகும் அளவுக்கு கொண்டு செல்லக்கூடாது, இந்த பதட்டத்தை தணிக்க வேண்டும் என்று அமெரிக்கா மற்றும் சவுதி அரேபியா போன்ற நாடுகள் தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு ஒரு அழுத்தத்தை வழங்கி வரக்கூடிய ஒரு சூழலில் பாகிஸ்தான் தனது தாக்குதலை குறைத்துக் கொள்ளப் போகிறதா அல்லது தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீடிக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஆனால் இன்று இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அந்த கீ டேக் அவேவாக பார்க்க வேண்டியது இந்திய விமானப்படையும் அந்த குறிவைத்து தாக்கக்கூடிய அந்த ஏவுகணைகளை தற்போது போர் விமானங்கள் மூலமாக செலுத்தி தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றன. இதனால் பாகிஸ்தான் இதே நிலையை நீடித்துக் கொண்டே போனால் இந்தியா தரப்பிலிருந்து அந்த தாக்குதலை மேலும் தீவிரப்படுத்துவதற்கும் மேலும் விரிவுபடுத்துவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறதாகவே நாம் பார்க்க வேண்டும். பாலா, தற்போதைய தகவல்களுக்கு நன்றி முகிலன்.